உருவ முகத்தை பார்த்தா, ராமதாஸ் முகத்தை பார்த்தா சாதி வெறி தெரியுதுன்னு பேசுறான். உனக்கு எப்படா ஒருத்தன் முகத்துல சாதி வெறி தெரியும்? அப்போ உன் கண்ணில் தான் இருக்குது. அது உன் கண்ணில் சாதி வெறி இருக்கு. எதுக்கு? அதுக்காக தான் சொல்றேன். குரு யாரோடைய மகன்? உச்சக்கட்ட காட்சியில கரிகால, ராஜராஜ, பிரபாகரன், தமிழரசன் போல கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்ற ஒரு வசனத்தை நான் அண்ணன் சீமான் அவர்களை நினைச்சுதான் எழுதுறேன். அதை பார்த்துட்டு என்ன இந்த எல்கேஜின்ற கொடுமை இருக்குல்ல, அதுதான் இந்த தலைமுறை எதுலையுமே பற்று இல்லாம விஜய் ரசிகர்களா, விஜய் கட்சி ஆரம்பிச்சா பின்னாடி வர்ற கூட்டம் எந்த கூட்டம்? அந்த கூட்டத்தை உருவாக்குற கல்வி முறையை நம்ம கடுமையா எதிர்க்கிறோம். பின்லாந்து போன்ற நாடுகள்ல 7 வயசுல தான் சேர்க்கிறாங்க. இங்கே அப்படிதான் இருக்குது. 4-5 வயசுல பள்ளிக்கூடம் போய் சேர்ந்ததுனால தான் சொந்தமா யோசிக்கிற அறிவு இருக்கு. உங்களுக்கும் அப்படி இருக்கு. ஆனா எல்கேஜி யூகேஜி படிச்ச பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொந்தமா யோசிக்கிற அறிவு இருக்கான்றது நீங்க பிள்ளைகளோட பழகும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேங்கிய குட்டையாக மாற்றியதுல எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அந்த நோயின் தொடர்ச்சி தானே இன்னைக்கு விஜய் ஒருத்தன் திரையில வந்து காப்பாத்தினா அவன் நிஜத்துல காப்பாற்றணும் நம்புற அந்த எளிய மனம் இருக்குல்ல, அது இன்றைக்கும் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் இந்த 10 லட்சம் பைத்தியங்கள் இப்படி ஒரு நாயகன் பின்னால் திரளுது. எங்க தலைவிதி என்னமோ அப்படியே போட்டுங்க யான்னு கொடுக்கன்னு சொல்லுவார். ஏய், எவன்டா எழுதுனா அந்த விதியை? எவன் எழுதுனா அந்த விதியை? பார், ஊரு தனியா இருக்கணும், காலனி தனியா இருக்கணும்னு சொன்னால, அதை நீங்கெல்லாம் அதையே கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதை கேட்காம அவன் சொல்லும் போதே அதை எடுத்து கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுடா. உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு அவன் போட்ட கோட்டை நீயும் நானும் சேர்ந்துதான் இணைக்கிற பாதையா மாற்றணும். காடு விட்டு குரு அவர்களை பற்றி இங்க சமூகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்களும் நீண்ட காலமா எல்லா தளத்திலையும் இயங்குகிறவர், அரசியல் தளத்திலையும் கூட. இப்போ அதுல இன்னும் நமக்கு சவால் இருக்கு. திராவிட சூழ்ச்சியாளர்கள் திட்டமிட்டு அவரை சாதி வெறியராக, மிக கொடுமையானவராக, மிக குற்றவாளியாக சித்தரித்திருப்பதை உடைப்பதற்கான வாய்ப்பாக இந்த படம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று இந்த படத்தை சந்தனக்காடு வனக்காவலன் ஐயா வீரப்பன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படைக்கும் போது கூட அந்த கள ஆய்வு அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களின் வாழ்க்கை அவரோடு கலந்து இருந்து அவர்கள் சந்தித்த அத்தனை கொடுமைகளையும் உள்வாங்கி அப்படியே நான் காட்சி வடிவில் எழுதி எங்கேயோ இருக்கிறவன் திருநீர் பூசணுங்கிறதுக்காக, இப்போ எங்கேயோ இருக்கிறவன் குங்குமம் செந்தூரம் இடுவதற்காக இங்க இருக்கிற தமிழரோட ரத்தத்தை அறுத்து அதுல இருந்து நீங்க நெற்றி தலகை கட்டுங்களா? உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் எழுத்தாளர், திரைப்பட வசனகர்த்தா, இயக்குனர், மதிப்புக்குரிய தம்பி பாலமுரளி வர்மா அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம். சமீபத்தில் படையாண்ட மாவீரன் இயக்குனர் கௌதம் அவர்கள் எழுதி இயக்கி நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். அந்த திரைப்படத்தில் குறிப்பாக வசனங்கள் பெரிய அளவில் பேசப்படுது. படம் பார்த்துட்டு வெளியில் வர்றவங்க எல்லாருமே சொல்கிற வார்த்தை என்னென்னா, வசனங்கள் பட்டையை கிளப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திரைப்படத்தினுடைய வசனகர்த்தா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சோழன் சொல்வீச்சு பார்வையாளர்களுக்கு வணக்கம். நீண்ட காலமாக திரைப்படத்துறையிலும் எழுத்து துறையிலுமே நாம் மக்களுக்கான பிரச்சனைகளை தொடர்ந்து முன்வைத்து எழுதி வருகிறோம். அது எந்த படைப்பாக இருந்தாலும் அந்த கதை அனுமதிக்கிற அளவுக்கும் உட்பட, அந்த கதை அனுமதிக்கிற அளவில் உட்பட்டு நாம் மக்களுக்காக என்னெல்லாம் பேச முடியும் என்பதை என்னுடைய வழக்கமாக வச்சு தான் நான் என்னுடைய எழுத்தை எப்போதுமே செய்து கொள்ளும். அது நான் இயக்கப் போகிற படமாக இருந்தாலும், அதற்கு கதை, வசனம், திரைக்கதை படைக்கும் போதும் சரி, அல்லது நான் பங்களிக்கிற படங்களிலும் கூட மக்களுக்கான படைப்பாக அதை மாற்றுவதில் நான் சமரசமின்றி அதுதான் என்னுடைய எழுத்து வகையாக நான் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் எப்போதுமே குறிப்பிடுவது உண்டு, ஒரு உண்மையான கலைஞன் அல்லது ஒரு உண்மையான படைப்பாளி எப்போதுமே மக்கள் பக்கம் நிற்க வேண்டும். அவன் அதிகாரத்தின் பக்கம் ஒருபோதும் நிற்க மாட்டான். பேசுவதற்கு வழியோ வாய்ப்போ வழங்கப்படாத மக்களின் பக்கம் நின்று பேசுகின்ற பொறுப்பை ஒரு படைப்பாளி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் ஆல்பர்ட் காமி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரி, அதே போல தான் தலைவர், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களும்
படைப்பாளிகள் என்பவர்கள், கலைஞர்கள் என்பவர்கள் ஒருபோதும் விடுதலை போராட்டத்திலிருந்து விலகி சென்று விடக்கூடாது. அவர்கள் மக்களுக்கான படைப்பை, மக்களுக்கான விடுதலையை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமைக்கு உரியவராக இருக்கிறார்கள் என்று தேசிய தலைவர் சொல்லியிருக்கிறார். இதுதான் நம்மளுடைய முதல்ல அடிப்படையிலேயே இந்த துறையை தேர்ந்தெடுப்பதற்கே அதான் காரணம். உங்களுக்கு தெரியும், சமகாலத்தில் இப்போதான் அண்மையில் திரைப்படத்துறையில் வெகு மக்கள் சிக்கல்களை பேசுவதற்கான படைப்பாளிகள் உருவாகி இருக்கிறார்கள். அது மக்கள் படைப்பாக மக்களின் சிக்கல்களை பேசுகிற, காத்திரமாக விவாதிக்கிற ஒரு கருத்து தளத்திற்கு தமிழ் திரை இப்போதான் மெல்ல மெல்ல மாறி வந்திருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் கடந்த 10-15 ஆண்டுகள் இன்னும் அதிகமாக அவ்வப்போது திரைத்துறையில் மிகப்பெரிய படங்கள் வந்திருக்கிறது. இப்போ கண் சிவந்தால் மண் சிவக்கும், சிவப்பு மல்லி போன்ற படங்கள் அப்படி அப்போல்லாம் அரிதாக, வெகு அரிதாக ஒரு 5 ஆண்டுக்கு 10 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த போன்ற படங்கள். இப்போ தொடர்ச்சியாக மக்களின் பிரச்சனைகளை பேசுகிற படங்கள் வருகின்ற காலம் இப்போதுதான் முகிழ்த்திருக்கிறது. அது படைப்பாளிகள் அப்படி வந்திருக்கிறாங்க. நாம் படிக்கிற காலத்தில் நாம் திரைத்துறைக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்த காலத்திலெல்லாம் நமது வாழ்க்கை வேறாக இருந்தது, திரைப்படம் சொன்னது வேறாக இருந்தது. சரி, என்னடா நம்ம வாழ்க்கையோ நம்ம மக்களின் வாழ்க்கையோ இப்படி இருக்கு, இங்கே வேற யாருக்கு எப்போதுமே இதையே பேசியிருக்கானே, வந்திருக்கிற அத்தனை படத்துலையும் காதலை தவிர வேற எதுவுமே இல்லையா? பாடுவது, ஆடுவது, அடிப்பது, இதுவாக தான் இருக்குது திரைத்துறை. அப்போ இந்த வாழ்க்கையை யார் சொல்வது அப்படிங்கிறத நோக்கி தான் நமக்கு உந்தி தள்ளுது. நம்முடைய மூத்த முன்னோடி படைப்பாளிகள் ஐயா பாலு மகேந்திரா, ஐயா மகேந்திரன், ஐயா பாரதிராஜா போன்றவர்களின் படங்கள் நமக்கு அந்த உந்துதலை தருகின்றன. அதை நோக்கி தான் நம்ம திரைத்துறைக்கு வந்தோம். சரி, வந்துட்டா எல்லாத்தையும் பூமியை 2ஆ பொழந்துடலான்னு ஒரு நம்பிக்கையோட தானே எல்லாரும் புறப்பட்டு வருவோம். அப்படி இல்லை, திரைத்துறையில் வந்து சேர்ந்து நீங்கள் உள்ள நுழைந்து அதுக்குள்ளே அதை அடையிறதுக்கான சிக்கல்கள் இருக்குல்ல, இங்கே இருக்கிற மனிதர்களை எதிர்கொள்வது, அவர்களோட சமாளித்து நீங்கள் பழகுவது, என்னாலும் நாம் எந்த இலக்குக்காக வந்தோமோ அந்த இலக்கை, அந்த நெருப்பை அணையாமல் காத்து நாம் பங்களிக்கிற படங்களில் முடிந்த அளவிற்கு நாம் செய்து வந்திருக்கிறோம். சரி, அந்த அடிப்படையில் தான் இந்த படத்தில் பங்கேற்று, அது எப்போதுமே இயக்குனர் கௌதமன் அவர்கள் செய்த ஆட்டோ சங்கரின் மரண வாக்குமூலமும் நாம தான் எழுத்து. சந்தனக்காடு வனக்காவலன் ஐயா வீரப்பன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படைக்கும் போதும் கூட அது கள ஆய்வு, அந்த பகுதிக்கே சென்று அந்த மக்களின் வாழ்க்கை அவரோடு கலந்து இருந்து அவர்கள் சந்தித்த அத்தனை கொடுமைகளையும் உள்வாங்கி அப்படியே நான் காட்சி வடிவில் எழுதி அப்பப்போ எழுதி தான் அதை எடுத்தோம். சரி, அந்த திரைக்கதை அமைப்பு, காட்சி அமைப்பு, உரையாடல் மற்றும் அந்த படத்துக்கான மொத்த நிர்வாகம் இதையெல்லாம் பார்த்து சந்தனக்காடு நம்ம தான் பண்ணோம். அதை ஒட்டி எப்போதுமே அவருடைய படைப்புகளில் பங்களிக்கிற அது தொடர்பு இருந்தது. அதனால் இந்த படத்தில் அதை எழுதுகிற வாய்ப்பு வந்தது. காடு விட்டு குரு அவர்களை பற்றி இங்கே சமூகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்களும் நீண்ட காலமாக எல்லா தளத்திலையும் இயங்குகிறவர், அரசியல் தளத்திலையும் கூட. அப்போது அதில் இன்னும் நமக்கு சவால் இருக்குது. அந்த சவால்களை எதிர்கொண்டு, அப்படி இல்லை எங்களுக்கு சொல்லப்பட்டது நாம் கலாய்வில் சேகரித்த தகவல்கள், அப்புறம் எனக்கு அண்ணன் குரு அவர்கள் நேரடியாக பழக்கம். அதுதான் நம்ம அந்த மக்கள் தொலைக்காட்சிக்காக தான் ஆட்டோ சங்கரும் வசனகர்த்தாவாகவும் அப்புறம் சந்தனக்காடும் பண்ணும்போதெல்லாம் அந்த படைப்புகளை பார்க்கும்போதும், படப்பிடிப்பு நடக்கும்போதும், அதுக்கான முன் தயாரிப்பு பணிகள் நடக்கும்போதும் தியாகராய நகரில் அங்கே சந்திப்போம். அதனாலவும் அப்புறம் அந்த குடும்பம், அண்ணனோட குடும்பம், அம்மா, அவங்களுடைய தங்கச்சி குடும்பம், நான் கும்பகோணத்தை சேர்ந்ததுன்றதுனால நான் ரத்த பரிசோதனை நிலையத்தில் அங்கே கும்பகோணத்தில் வேலை செஞ்சேன். அந்த ரத்த பரிசோதனை நிலையத்துக்கு பக்கத்தில் தான் அவங்க சுண்ணாம்பு கடை வச்சுருந்தாங்க. சரி, அங்கே தினமும் சந்திக்கிற அந்த வாய்ப்பு, அந்த தங்கை மகனுடைய நட்பு, இப்படியான அந்த சூழலில் இருந்ததுனால இந்த படத்தில் எழுதுவதும், அப்புறம் அவரை பற்றிய உண்மை முகம் எனக்கு தெரியும். உண்மை முகம்ன்றா இவர்கள் சொல்லுகிற திராவிடர்கள், திராவிட சூழ்ச்சியாளர்கள் திட்டமிட்டு அவரை சாதி வெறியராக, மிக கொடுமையானவராக, மிக குற்றவாளியாக சித்தரித்திருப்பதை உடைப்பதற்கான வாய்ப்பாக இந்த படம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று இந்த படத்தில் நான் வந்து பங்களிப்பு செய்ய. அதாவது நீங்கள் எழுத்தாளராக இயக்குனர் வா கௌதமன் அவர்களோடு இணைந்து செயல்படுகிற அந்த சூழல் இருக்குல்ல, எந்த அளவுக்கான சுதந்திரத்தை நீங்கள் வந்து பெற்றீங்க? முழுமையான சுதந்திரம். அந்த இடத்துல குறிப்பிட்டு உண்மையாக சொல்லணும். சுதந்திரம் ஒன்று, சுதந்திரம் தராத இடத்துல நம்ம தான் பயணிக்கிறது இல்லையா? அதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஓஹோ, ஒரு படத்தோட தயாரிப்பாளர் கூட சந்தித்து பேசும்போது முதல்ல உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்டார். சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய இயக்குனர் இதை போலவே ஒரு படத்துக்கு கேட்டாரு, என்ன கொடுக்கணும் தம்பி உங்களுக்கு? சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு. மருத்துவர் ஐயாவை சந்திக்கிறோம் ஆட்டோ சங்கர் எழுதும் போது. சரி, முதல் முறையா சந்திச்சு போய் சந்திக்கும் போது, அதாவது மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை சந்திக்கும் போது பொங்கு தமிழ் அறக்கட்டளையில முதல்ல நான் சொன்னது, அரசியல் தொடர்புள்ள அரசியல் தலைவர், அரசியல் தலைவர்களின் உண்மை முகங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆட்டோ சங்கருடையது.
ஐயா இதை எழுதும்போது கண்டிப்பாக எனக்கு சுதந்திரம் வேணும். என்ன இதில் வந்து அரசியல்வாதிகள், அது தொடர்பான அதிகாரிகள் எல்லாரும் பற்றின வாழ்க்கை பதிவும் இருக்குது அவர்கிட்ட. அதை விரிவாக எழுதணும். அவர் ஒரு 4 வரியில் குறிப்பிட்டிருக்காருன்னா அதை காட்சியாக விரிவாக எழுதி அதில் வசனம் எழுதும்போது அதற்கான உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா சுதந்திரமும் இருக்குன்னு ஐயாவும் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் அதுக்கு பிறகு இது ஆட்டோ சங்கர்ல அப்புறம் சந்தனக்காடு எழுதும்போது இந்த அரசியல்வாதிவா இடுப்பு வேட்டியை நம்ப மாட்டானுடா அப்படின்னு வைக்க வீரப்பன் பேசுவேன். சரி, அவரை வச்சு பேச வச்சிருக்கிறேன். அது போல இதுக்கெல்லாம் ஒரு சுதந்திரம் வேணும் இல்லையா? அது போல அது தலைவர்களாக இருந்தாலும் இயக்குநர்களாக இருந்தாலும் அதை முதல்ல நான் அடிக்கோட்டு காட்டிட்டது வழக்கம். சரி சரி. இந்த கத்தரிக்கிறது அல்லது நாம வந்து முரண்பட்டதோ எதுவோ எழுத போறது இல்லை, புரிதல் இருக்குல்ல. இப்போ இயக்குனர் கௌதமன் சொல்லிட்டதுனால அது சொல்ல வேண்டியது அவருடைய தன்மை மிக முக்கியமானது. அவர் ஐயா வைரமுத்து அவர்கள் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக சிறப்பாக குறிப்பிட்டாங்க. ஒருவன் காட்சி அந்த கவிதையை பாடலை வரிகளை படிப்பதிலேருந்தே தெரிஞ்சிடும், வாங்கிட்டு அப்படியே அப்படின்னு போயிடுவாங்க இயக்குனர்கள். அவருக்கே கவிஞருக்கே அந்த நிலை. உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு இயக்குனர் காட்சித்தாள்களை படிக்கிறது இருக்குல்ல, தினத்தந்தி பேப்பர் படிக்கிறது மாதிரி சுவாரஸ்யம் எல்லாமே படிப்பாங்க படிக்கும் போதே. ஆனா இவர் படிச்சுட்டா ஒவ்வொரு வரையும் குறிப்பிட்டு அதுக்கு ஒரு அடிப்படையில ஒரு மிக உணர்ச்சி கொண்ட மனிதர் தான் இயக்குனர் கௌதமன். அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு அது கொண்டாடுறது இருக்குல்ல, அப்புறம் அதை அங்கீகரிக்கிறது இருக்குல்ல, அதுக்கு மகிழ்ச்சி அடைகிறது இருக்குல்ல, அது இப்ப இல்ல, எல்லாத்துலயும் ஒவ்வொரு படைப்புலையும் அது தொடர்ந்து. எது ஆட்டோ சங்கரின் மரண வாக்குமூலம், சந்தனக்காடு, காகிதம்னு ஒண்ணு பண்ணோம். சென்னை மக்களின் வாழ்க்கையா, குப்பத்து மக்களின் வாழ்க்கையா, நகர கடற்கரையோரம் வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கையா, அவர்களையும் குற்றவாளிகளாக அந்த சமூகம் சித்தரிச்சு வச்சிருக்குல்ல, அது குறித்து எழுதுனால அதை படிக்கும்போது ஸ்பாட்ல இவருக்கு எப்படி இந்த வாழ்க்கைலாம் தெரியுது, இந்த மொழியெல்லாம் தெரியுதுன்னு அங்கேயே சொல்லுவாங்க. அங்கேருந்து எனக்கு சொல்லுவாங்க உடனே. அப்புறம் இது அப்படித்தான். இந்த காட்சி தாள்கள்லவே எல்லா காட்சியிலையும் எந்த அருமை 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 மிக அருமை அருமைன்னு ஒவ்வொரு காட்சி தாளையும் எழுதி நான் கையால எழுதுறது. ஒரு உதவி இயக்குனர் தட்டச்சு செய்வாரு, அந்த கையால எழுத்து பிரதி இருக்குல்ல, இப்போ வச்சு ஒவ்வொரு காட்சிலையும் அருமை மிக அருமை அப்படின்னு அது இருக்குல்ல. அந்த காட்சியையும் அதுல இருக்கிற நம்ம சொல்ற விஷயத்தையும் அவ்வளவு நேசிக்கிறதுனால, அதை உள்வாங்கிறதுனால அவரால் அதை எடுக்க முடியும். இது நான் வந்து பல இயக்குநர்கள்ட்ட எழுதியிருக்கிறோம், வேலை செஞ்சிருக்கோம். புரியுது. அதில் இப்போ இந்த ஒப்பிட்டதுனால அப்படியான ஒரு ரசிக்க மனநிலை ரொம்ப முக்கியம் அவருக்கு, ஒரு படைப்பாளிக்கு. அதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிற ஏற்றுக்கொள்கிற மனநிலை முக்கியமானது. அந்த வகையிலெல்லாம் படம் நடக்கும்போது வேலை நடக்கும்போது அதில் ரொம்ப கவனம், பாராட்டுகிற மனநிலை அதிகம். அது ஆமாம். இல்லைன்னா இல்லை, அதாவது அப்போ அது இருக்கு, இல்லைன்னா வெறுமனே பாராட்டுறது போலியா சொல்றதுன்னா அது படம் எப்படி இருக்கும்? புரியுது. அதில் இருக்கிறதுனால ஆமாம் அது இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனநிலை வேணும். இது படம் நடக்கும்போது சொல்கிறேன். அது ரெண்டாவது, வேற இயக்குநர்களையும் வேலை செஞ்சிருக்கோம்ல. இப்போ ஒரு குறிப்பா ஒன்று சொல்லுங்களேன். இப்போ 5 வயது முதலே ஆரம்ப கல்வி, அதை மீறும் பெற்றோருக்கு தண்டனை, கடும் தண்டனை அப்படின்னு ஒரு வசனம் எழுதியிருந்தேன். அத ஒரு இயக்குனர், இது வந்து அது ஒரு பாலிசி இல்லையா? 5 வயது முதலே குழந்தைகளை சேர்க்கணும்டா, பிஞ்சு வயசுல கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு கொடுமைப்படுத்தினா விடுதலை சிறை மாதிரி இருக்கு பள்ளிக்கூடங்கள், பிள்ளைங்க வேற மாதிரியா உருவாகிறதுக்கு அங்கேயே காரணம். எல்கேஜின்ற கொடுமை இருக்குல்ல, அதுதான் இந்த தலைமுறை எதுலையுமே பற்று இல்லாம விஜய் ரசிகர்களா, விஜய் கட்சி ஆரம்பிச்சா பின்னாடி வர்ற கூட்டம் எந்த கூட்டம்? அந்த கூட்டத்தை உருவாக்குற கல்வி முறையை நம்ம கடுமையா எதிர்க்கிறோம். பின்லாந்து போன்ற நாடுகள்ல 7 வயசுல தான் சேர்க்கிறாங்க. இங்கே அப்படிதான் இருக்குது. 4-5 வயசுல பள்ளிக்கூடம் போய் சேர்ந்ததுனால தான் சொந்தமா யோசிக்கிற அறிவு இருக்குது. உங்களுக்கும் அப்படி இருக்கு. ஆனா எல்கேஜி யூகேஜி படிச்ச பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொந்தமா யோசிக்கிற அறிவு இருக்கான்றது நீங்க பிள்ளைகளோட பழகும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கவனமா வச்சு நம்ம எழுதுறோம். 5 வயது முதலே ஆரம்ப கல்வி, அதை மீறும் பெற்றோருக்கு கடுமையான தண்டனை அப்படின்னா அதை 4 வயதுன்னு மாத்திப்போம் அப்படின்றாரு. ஒண்ணு நீ எல்கேஜியா வேணும்னு சொல்லு, இல்ல 5 வயசு நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு, அதை ஏத்துக்க. எதுக்குன்னா அதுல எதுக்கு மாத்துற அப்படின்னு சொல்லணும்ல. நான் சொல்றேங்க, இல்லங்க இது கொள்கைங்க, இது வந்து இதுல ஒரு சிக்கல் இருக்கு, சமூக சிக்கல். ஏங்க பிள்ளைங்கெல்லாம் 5 வயசு வரைக்கும் வீட்டுல இருந்தா பைத்தியம் பிடிச்சிருக்கு நமக்கு அப்படின்னு. இது எப்படி இருக்கு இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி அன்னத்துலயும் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் தேர்தல் நேரம் அப்படின்னு, இதுதான் வார்த்தை. தேர்தல் நேரம்னு சொன்னா புரியாதுன்னு சொல்லிட்டு அதை இங்கிலீஷ்ல நம்ம எழுதியிருக்கிறது தமிழ்ல தேர்தல் நேரம் அப்படின்னு அவர் மக்களுக்கான தமிழ்ல மாத்துறாரு. எலெக்ஷன் டைம்னு சொன்னாதான் புரியும். இப்படியான இயக்குநர்களோடையும் வேலை செஞ்சிருக்கோம். புரியுது. நம்பினவனுக்கு நாராயண, நம்பாதவனுக்கு நராசுரன் ஒரு டைலாக்கு. அது வந்து ஒரு கதாபாத்திரம் தன்னை பத்தியோ அல்லது இன்னொன்று பேசுவாங்கல்ல, அது சொல்லும்போது நான் நம்பினவனுக்கு நாராயணன், நம்பாதவனுக்கு நரகாசுரன் சொன்னா அவர் ஒருத்தர் சொல்ல மாட்டேன்ட்டார், ஒரு நடிகர். காரணம் அவர் இஸ்லாமியர். நாராயணன்றது இந்து கடவுளை வருதான், நரகாசுரன்றது இந்து புராண இதிகாசம் அந்த கதையில வர்றதுனால அதை சொல்ல மாட்டேனார். இப்படியான நபர்களோடையும் நம்ம வேலை செய்யறோம். அப்புறம் எதுக்கு நடிக்கிறதுக்கு வந்தாரு? அதுதான் அந்த அடிப்படையில இவரு வசனத்தை, நீங்க மதிப்புக்குரிய நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற
நாசர் அவர்கள் ஆமா, என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம் ஏற்று நடிச்சிருக்காரு. அற்புதமான அவன் கலைஞர், கலைஞர், அதாவது பெருங்கலைஞர். அதாவது பூநூல் போட்டு ஆமா என்ன அதெல்லாம் ஆமா, பம்பாயில அவர் பொண்ண கதாபாத்திரம்லாம் மறக்க கண்ணிலே நிக்குது. தேவர் மகள்ல பொண்ண கதாபாத்திரம். அவர் உண்மையாவே அங்கெல்லாம் நாசர் எங்க நம்ம பாக்குறோம், இஸ்லாமியரா தெரியும், அவர் இது வரைக்கும் தெரியாது, இஸ்லாமியரை யாருமே பார்க்கல. அது ஏற்றுக்கொள்கிற கதாபாத்திரமா மாறுறது இருக்குல்ல, அதுதான். சரி, அந்த வகையில இயக்குனர் கௌதமன் அவர்கள் ஒரு படைப்பாளிக்கான சுதந்திரத்தை தருவார். அந்த படைப்புக்கு நமது எங்க பங்களிப்பை அவர் வந்து புரிந்து கொள்வார். இப்ப நீங்க படையாண்ட மாவீரன் வந்து ஒரு சாகச படம். ஆமா, ஒரு கதாநாயகனை முன்னிறுத்துகிற ஒரு ஒரு படம். மற்ற சாகச படங்கள்ல இருந்து இது எப்படி மாறுபடுது? அதுல வசனங்கள் பங்களிப்பு இருக்குதாங்கிறதுக்காக தான் கேட்க. புரியுது, எனக்கு புரிஞ்சுது, உள்வாங்கிட்டேன். இது சாகசை நிகழ்த்தியவர் பற்றிய படம். சரி, நீங்க ரெண்டு இருக்கு. தமிழ் திரைப்படம் வந்து சாகச நாயகர்களை உருவாக்குது. சரி, அப்படிதான், அந்த ஆசையில தான் அரசியலுக்கு வராங்க. அது போல நீ திரையில செஞ்ச சாகசத்தெல்லாம் இங்க தரையில செய்ய முடியாது தம்பி அப்படின்றது அண்ணன் அடிக்கடி சொல்றாங்க. சரி, ஆனால் நாம எழுதியிருக்கிற படையாண்ட மாவீராவின் கதாநாயகன், உண்மையான கதாநாயகன் அண்ணன் குரு அவர்கள் செய்த சாகசங்களில் மிக குறைவான பகுதி தான் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஓஹோ, இன்னொரு பாகத்திற்கான நான் அதாவது அன்னை பேசும்போது கூட சொல்லியிருந்தேன், 57 வயதுல இறந்துட்டாரு. ஆனா ஒரு பல நூற்றாண்டு கடந்தும் இந்த மக்கள் நினைத்து பார்க்கின்ற பணிகளை அவர் செய்திருக்கிறார். அப்ப அவர் உண்மையான சாகச நாயகன், கதாநாயகன் என்பவனே உண்மையிலே ரியல் ஹீரோன்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆமா, இப்ப எம்ஜிஆர் வந்து திரையில தான் சாகச நாயகன். தமிழ்நாட்டை என்ன அளவுக்குள்ள ஆக்குனாரு, தேங்கிய குட்டையாக மாற்றியதுல எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஒருத்தரும் பேச மாட்டாங்க. இன்னமும் அதோட தொடர்ச்சி, அந்த நோயின் தொடர்ச்சி தானே இன்னைக்கு விஜய். அது அந்த மனநிலையே நான் எழுதியிருந்த கட்டுரையில பிம்பங்களின் அரசியல் என்ற கட்டுரை எழுதியிருக்கிறேன், நான் உங்களுக்கு கூட அனுப்புறேன். எம்ஜிஆரின் நல்ல குணங்கள் மட்டுமல்ல, அது அப்படியான பிம்பப்படுத்தப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த என் மக்களின் அன்பு மனம்தான் எம்ஜிஆரை இந்த அளவுக்கு வளர்த்தியது அப்படின்னு நான் சொல்றேன். என் மக்களின் எளிமையான குணம். அவன் என்ன கேட்கிறா, ஒருத்தன் திரையில வந்து காப்பாத்தினா அவன் நிஜத்துல காப்பாற்றணும் நம்புற அந்த எளிய மனம் இருக்குல்ல, அது இன்றைக்கும் அப்படிதான் இருக்குது. புரியுது. அதனாலதான் இந்த 10 லட்சம் பைத்தியங்கள் இப்படி ஒரு நாயகன் பின்னால் திரளுது. எனக்கு இந்த திரள்கிற 10 லட்சம் பைத்தியங்களை விட இந்த 10 லட்சம் பைத்தியங்களை பெற்று வளர்த்த 20 லட்சம் பைத்தியங்கள் இருக்குல்ல, அதன் மேலதான் மிக கொடுமையான கோபம் இருக்கு. அப்பா அம்மா ஆமா, அது எந்த தலைமுறை சொல்லுங்க? இப்ப பேசணும்ல எல்கேஜி யூகேஜி. போன தலைமுறை வந்து ஆங்கில வழி கல்வியில படிச்சது இல்ல. மெட்ரிகுலேஷன் தொடங்கிய பிறகு அவன் படிக்க ஆரம்பிச்சதே இப்படி ஆங்கிலத்தில் படிக்க ஆரம்பிச்சிட்டான். படிக்க விடலை அப்படின்னு சொல்றான். படிக்க தொடங்கின பிறகு ஆங்கில வழி கல்வியா மாறுறான் குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு. இதுலையும் எம்ஜிஆருக்கு பெரும்பங்கு இருக்கு, கருணாநிதி அவர்களுக்கு பெரும்பங்கு இருக்கு, அறிஞர் அண்ணாவுக்கே இருக்கு. ஆமா, இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுல இருந்து பல வேலைகள் நடந்திருக்கு இங்க. அப்போ இந்த போலியான வெறும் பணம் ஈட்டும் இயந்திரங்களாக ஒரு பெரும் தலைமுறையை மாற்றிய இந்த சதி திட்டம் இருக்குல்ல, இந்த சதி திட்டத்தின் மூல கருவியாக எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார்ல, அந்த எம்ஜிஆர் அவர்களின் அந்த கதாநாயக பிம்பம் போன்ற கதாநாயகர்கள் தொடர்ந்து திரைப்படத்தில் உருவாக்கப்படுகிறார்கள். ஆனால் நாம செஞ்சிருக்கிற கதாநாயகன் உண்மையான மக்கள் நாயகன் அண்ணன் குரு அவர்கள். அதனாலதான் அதுல எதிர்க்கிற வசனங்கள் எல்லாம் சத்தியமானதாக இருக்கிறது. நம்ம எப்போதுமே சத்தியத்தை தவிர எதையும் எழுவதில்லை. பேசும்போது கூட நான் சத்தியமா சொல்றேன்னு இது வரைக்கும் நான் சொன்னதில்லை என் வாழ்க்கையில. ஏன்னா நான் சாதாரணமா பேசுறதே சத்தியம்தான், நான் எழுதுவது சத்தியம்தான். நம்ம வாழ்க்கையே சத்திய நெறிமுறையில் அடிப்படையில் தான் இருக்கிறதுனால அப்படி எழுதுறோம். அது அந்த சத்தியமாக வாழ்ந்த ஒருவருக்காக அதை எழுதும் போது இன்னும் பொருத்தமாக இருக்கு. புரியுது. நீங்க இப்ப அந்த திரைப்படத்துல ஒட்டுமொத்த அந்த வசனங்கள்ல உங்களுக்கு பிடித்த வசனம், இந்த வசனம் எழுதுகிற போது நான் உண்மையாகவே ரொம்ப மகிழ்ந்தேன் அப்படிங்கிற ஒரு வசனம் இருந்தால் சொல்லுங்க. அது படம் பார்த்தவர்கள், திரையரங்கை விட்டு வருகிறவர்கள் எல்லாம் வசனத்தை குறிப்பிட்டு பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆமாம், அதுபோல் நான் என்னுடைய படைப்புகள் எல்லாம் எப்போதுமே உள்ளத்திலிருந்து நம்ம வந்து அதை ஒரு தொழிலாக நம்ம அதை செய்யலை. ஒரு அதுக்கு வீரப்பெல்லாம் குறிப்பிடணும்னா இன்னும் எத்தனையோ குறிப்பிட முடியும். சரி இல்லையா? அதுபோல் இப்போ இதுலையுமே படையாண்ட மாவீரன்ல நான் எழுதியிருந்ததில் ஒரு காட்சி, அந்த வசனம் இறுதி வசனம் வந்து பயன்படுத்தப்படலை, முடியல, அது நீளம் கருதின்னு நினைக்கிறேன். அந்த காட்சியோட தொடக்கத்தில் இருக்கிறதுக்குள்ள இப்போ வந்து கொடுக்கன் ஒடுக்கப்பட்டவர், அந்த ஒடுக்கப்பட்டவருக்காகத்தான் ஜெயராமன் அவர்கள், அண்ணன் குரு அவர்களின் தந்தை, அவர் வந்து அவருக்கு நீதி கேட்க போய் தான் தங்களுடைய பங்காளி, உண்மையிலே அவர் வந்து பங்காளி, அந்த ராமச்சந்திரன் என்பவர். படத்தில் ரவிச்சந்திரன் மாற்றிருக்கிறோம், அது மச்சான் மாற்றிருக்கோம்.
அவர் பங்காளிகிட்ட கேட்க போகும்போது எழுதியிருந்த வசனத்தில் போகும்போதே வந்து இந்த பள்ளிக்கூடம் கட்டுற காட்சியில் அவர் தன் மனைவிட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லிட்டு இருப்பார். நீ கீழே உட்காரு, நீ மேலே உட்காருன்னு சொன்னவனோட பிள்ளைகளும் அவன் சொன்னான்னு கேட்டுட்டு கீழே உட்கார்ந்தவன் பிள்ளைகளும் ஒன்றா உட்காந்து படிக்க போகுது கல்யாணி அப்படின்னு சொல்வார். அதை அந்த காட்சி அதை எடுக்க முடியலன்னு வச்சுங்களேன், அப்படி சொல்லுவார். அப்புறம் அப்போ தான் கொடுக்கா இனிமேல் பிள்ளைகளை வந்து முந்திரி கட்ட பொறுக்கவும் மிளகா பறிக்கவும் கூட்டுட்டு தெரியக்கூடாது, ஒழுங்காக பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து விடணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட தங்கை கேட்பாங்க, ஒரு பெண் கேட்பாங்க, ஐயா நீங்கள் ஊருக்கு நடுப்புற பள்ளிக்கூடத்தை கட்டி வச்சிருக்கீங்க, எங்களை எப்படி ஊருக்குள்ளே விடுவாங்க அப்படின்னு. இப்போ அந்த பஞ்சவர்ணன்ற கதாபாத்திரம் சொல்லுவோம். யார் உள்ளே விட மாட்டா அப்படின்னு அது வசனமாக போவோம். எவன் விட மாட்டான்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையா அது வேணாங்க ஐயா, எங்கள் தலைவிதி என்னமோ அப்படியே போட்டுங்க ஐயான்னு கொடுக்கன்னு சொல்லுவார். எவன்டா எழுதுனா அந்த விதியை, எவன் எழுதுனா அந்த விதியை? பார், ஊர் தனியாக இருக்கணும், காலனி தனியாக இருக்கணும்னு சொன்னால அதை கேட்டுக்கிட்டு நீங்களாம் அதையே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதை கேட்காம அவன் சொல்லும் போதே அதை எடுத்து கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுடா. உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு அவன் போட்ட கோட்டை நீயும் நானும் சேர்ந்து தான் இணைக்கிற பாதையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லுவார். இது தத்துவம், அது நம்ம சொல்ல விரும்பின தத்துவம். இதை நம்ம சுருக்கமாக காட்சியில் வேற வடிவத்தில் மறுபடியும் அதை எடுத்தோம். அப்படியான இப்படி நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால தான் அவன் சொல்றான், அந்த போராட்ட காட்சியில் கூட ஆதி தமிழர்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒன்னா சேர்ந்து நின்னா இங்க பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அது இங்க மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கிற அவர் எழுதின மொழியில, மொழிபெயர்க்கப்பட்ட மொழியில நான் படித்ததை சொல்றேன். தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒன்று சேர்ந்தால் இந்திய அரசியலமைப்பில் இந்தியாவில் பெரும் மாற்றத்தை உருவாக்க முடியும்னு சொன்னார். அதை அண்ணல் அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சுட்டு அண்ணன் குரு அவர்கள் பேசுவதாக காட்சியில எழுதியிருக்கிறார். ஓகே, இப்படி வாய்ப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் இதெல்லாம் எழுதியிருக்கிறோம். புரியுது. அப்புறம் சும்மா வீரம்னு பேசிட்டு இருக்கிறவன் மட்டும் இல்லடா, மனசுல ஈரம் இருக்கிறவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு எழுதியிருக்கோம். புரியுது. மனுஷனாக எப்படி இருக்கணும்னு இருக்குல்ல இப்படி. அப்புறம் எனக்கு அம்மாவோட வசனங்கள்ல ரொம்ப பிடிச்சது வந்து, அதை ஒரு இடத்துல முதல்ல சின்ன பிள்ளையில அழுவும் போது கணவனை இழந்துட்டு அதுல வந்து அதுலயுமே 2-3 அவர் ஜார்க்கண்ட்ல இருக்கும்போது, யாரு குருவானனோட அப்பா ஜார்க்கண்ட்ல பணி செய்யும் போது குழந்தை அழுவுது, தன்னுடைய சொந்த குழந்தை அழுவுது. இது உண்மையிலே நடந்தது, இதுவும் காட்சிப்படுத்த முடியல. அங்க அவர் வந்து காட்டுல இருக்கிறாங்க, அந்த இராணுவத்தை, இவர் வந்து இராணுவத்தில் வந்து விமானத்தை பழுது பார்க்குற பணியில் இருக்கிறாரு. அதனால இராணுவ முகாமில் இருக்கிற இந்திய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அங்கே தீவிரவாத சிக்கல்கள், தாக்குதல்கள் எப்பவுமே இருக்கும் இல்லையா. இவங்க முகாமில் இருக்கும்போது இரவில் தாக்குதல் நடப்பதற்காக அந்த போராளிகள் அல்லது இவர்கள் அரசு சொல்வது போல தீவிரவாதிகள் அவர்கள் சூழ்ந்திருக்காங்க. குழந்தை அழுவுது. யாரோட குழந்தை? ஜெயராமனோட, குரு அண்ணனுடைய அப்பாவுடைய, குரு அண்ணன் தங்கச்சி அழுவுது. குழந்தை அழுகுறது 1.5 வயசு குழந்தையோ 2 வயசு குழந்தையோ அது நினைவில்லை. அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் வந்தால் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் செத்துருவான்னு புலர் வாயை போத்திட்டு துப்பாக்கி எடுத்து குழந்தையோட நெத்தியில் வச்சிருக்கிறாரு ஜெயராமன். அத்தனை பேரை காப்பாற்றுறதுக்காக தன் பிள்ளைய பலி கொடுக்க தயாராகி நின்ன ஒரு தகப்பனின் மகன் தான் குரு. அதை பார்த்து கல்யாணமே பதறி அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. அது வந்து விஆர்எஸ் பணி வந்து விட்டுட்டு தான் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்படியான ஒரு ஆள் யாரு? அப்பா. அவர் வந்து தான் இங்க இருக்கிற சிக்கல்களை பார்த்துட்டு பட்டாளத்தில் இருந்த, ராணுவத்தில் இருந்ததுனால வந்து படம் பிடிக்கல. இது இல்லை, இது வந்து அந்த முன்கதையில வந்து அந்த காட்சி ஓவியமா போறதுக்காக எழுதியிருக்கிறேன். அதுல வந்து ரத்னசாமி, அவர் தாத்தா, குரு அண்ணனுடைய தாத்தா ரத்னசாமி, அதுக்கப்புறம் அப்பா அப்படின்னு அது ஒரு வழக்கம் போல திரைத்துறை ஒன்று அனுமதிக்கல. அளவு நீளம் இருக்குல்ல, இந்த நீளம் கருதி இதெல்லாம் குறைச்சிட்டோம், சொல்லப்படாது. எதுக்கு இப்ப சொல்ல வரனா, குரு அண்ணன் மீதான இங்க வைக்கிறாங்கள திட்டமிட்டு வச்சுட்டே இருக்கிறனால இங்க இருக்கிற வலையொலி நடத்துற இந்த வலையொலி வாய்கள் கூட இந்த மக்களுக்கு எதையாவது ஒன்று பேசி வாயை வாடகை விட்டு எச்சத்தனமாக சம்பாதித்து கொண்டிருக்கிற அயோக்கியர்கள் கூட தன்னைத்தானே அவர்கள் நான் இன்னும் வயசுக்கு வராதவன், எனக்கு இன்னும் மன வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறவன் கூட, வயசுக்கு வராதவன் சொன்னா என்னன்னு அர்த்தம் இல்லையா, அது உங்களுக்கு தெரியும். அவன் கூட ஒரு முறை ஏதோ ஒரு காணொலியில எதுக்காக பேசும்போதோ குரு முகத்தை பார்த்தா, ராமதாஸ் முகத்தை பார்த்தா சாதி வெறி தெரியுதுன்னு பேசுறான். உனக்கு எப்படா ஒருத்த முகத்துல சாதி வெறி தெரியும்? அப்போ உன் கண்ணில் தான் இருக்குது, அது உன் கண்ணில் சாதி வெறி இருக்கு. எதுக்கு? அதுக்காக தான் சொல்றேன். குரு யாருடைய மகன்? ஜெயராமன் எப்படிப்பட்ட மகன்? ஜெயராமனின் தந்தை ரத்னசாமி எப்படிப்பட்டவர்? அங்கேருந்து தொடங்குது எது? இந்த பொது உடைமை தத்துவம். ரத்னசாமி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அருவாலை எடுத்துட்டு போய் குளக்கரையில உட்கார்ந்தாருன்னு அதை படத்துல சொல்லியிருக்கிறோம். அவர் பெத்த புள்ள ஜெயராமன் அவர்கள் இப்படி யாரோ, மொழி வேறு, இனம் வேறு,
அவன் இராணுவத்தில் இருக்கிறான், அவன் தன்னுடைய சக தோழன் இந்த நாட்டுக்காக உழைக்கிறான், அவன் உயிரை காப்பாற்ற என் பிள்ளையே போனாலும் பரவாயில்லன்னு முடிவெடுத்த ஒருத்தனுடைய பிள்ளை தான் குருநாதன். அந்த குருநாதனுடைய அப்பா என்ன பண்ண, ரெட்டை கோலை முறையை அவர் ஒழிச்சாரு, தேநீர் கடையில் 2 கோலை வச்சா சண்டை போட்டாரு. இதுதான் அந்த பழக்கம் சின்ன வயதுலேருந்து பார்த்து வளர்ந்த குருநாதனுக்கு இயல்பிலே இருந்தது. மிக முக்கியமானது இதெல்லாம் தாண்டி தலைவர் தமிழரசன் மீது மிகப்பெரிய அன்பும் பற்றும் கொண்டவர் அண்ணன் குரு அவர்கள். அவர் அந்த படைக்கு, தமிழ்நாடு விடுதலை படைக்கு போய் சேர்ந்து வருகின்ற முடிவோடு இருக்கும்போது தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவர்களை அழைத்து வந்து விட்டார். இப்படி இருக்கு ஒருவருடைய பின்புலம். புரியுது. இது எதையுமே இந்த மக்களுக்கு சொல்றதில்லை இந்த அயோக்கியனுங்க. ஏன்னா தமிழர் தலைவர்கள், அதுவும் வீரியமிக்க தலைவர்கள், உண்மையான வாக்குறுதி, உண்மையான மக்களுக்காக எந்த தைரியம் எதையும் எதிர்பார்க்காம எது நடந்தாலும் எதிர்கொள்கின்ற துணிவோடு நிற்கிற தலைவர்களை இவர்கள் இப்படித்தான் அவதூறுகளால் வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படியான பல்வேறு காட்சிகள்ல பல்வேறு வசனங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியும். அதை எழுதின நானே சொல்லக்கூடாது, மக்களும் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு ஒரு மாவீரனுடைய ஆளுமையை வெளிப்படுத்துறதுக்கு இந்த வசனங்கள் எப்படி உதவியா இருந்துச்சு? அதான் வசனங்கள் அவர் காட்சி, அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளே அவருடைய ஆளுமையை காட்டுகிறதா இருக்கு. அதே நேரம் அவர் ஒரு விஷயத்தை, ஒரு சிக்கலை எப்படி எதிர்கொள்கிறார். அவர் படையை வச்சுட்டு தான் எல்லாத்தையும், சில பேர் இருக்காங்களே ஆள் அம்பு அதெல்லாம் வச்சுட்டு, அதெல்லாம் ஆள் அம்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, படைப்பழம் பணப்பழம் ஆள் பழம் அதுன்னு. அவர் தனியாகவே எதிர்கொள்கிற துணிவோடு இருந்தார் இல்லையா? அதை குறிப்பிட்டு பேசும்போது அது அவர் இல்லை, அவருக்கு எதிர் கதாபாத்திரம் இருக்குல்ல, நம்ம வந்து ஆண்டகனைஸ் சொல்லுவோம், வில்லன் என்று சொல்லுவோம் இல்லையா? அவரை வச்சே நம்ம அதை சொல்லியிருக்கிறோம். புரியுது இல்லையா? அவருடைய ஆளுமை. ஆமா. அப்புறம் இன்னும் வாழ்க்கையில நடந்த சிதம்பரம் பகுதியில் அவருக்கும் இன்னொரு குழுவுக்கும் இருந்த மோதல், அது படத்துல எழுதுன, அதையும் காட்சிப்படுத்தவில்லை, ஏன்னா நேலம் கார்த்தி. அதுலலாம் இன்னும் அவருடைய ஆளுமை தெரியும். அதுல ஒரு பகுதியாக வைக்க முடிந்த அளவுக்கு அந்த வீட்டுல போய் தனியா படுத்து தூங்குறாரு பாருங்க, அந்த அந்த காட்சி வந்து அவருடைய ஆளுமைக்கு மிக முக்கிய உதாரணம். அப்புறம் காடு வெட்டி குருவோட அனுமதி இல்லாமல் காவல்துறை அந்த பகுதிக்குள்ள ஊருக்குள்ள நுழைய முடியாது என்ற நிலை இருந்தது. அது எஸ்பி உண்மையான லைஃப், இது சினிமா இல்ல, அதைதான் காட்சியா வச்சோம். அதனால தான் இதுக்கு முன்னாடியே ஒரு இந்த முயற்சி நடந்த போதே இதை வைக்கணும், எஸ்பி வந்து ஊருக்குள்ள வரணும்னா அனுமதி கேட்டு தான் வந்தாரு, வரணுன்ற நிலை இருந்தது. இதை விட ஒரு ஆளுமை என்னவா இருக்க முடியும்? அது என்னன்னா, அது வந்து காவல்துறையை வேலை செய்ய விடாம தடுப்பது இல்லை. அது நீங்க வந்தா என்ன நடக்கும்? எங்க அப்பா சொல்லுவாரு சின்ன வயதுல, இந்த ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாட்டு ராணுவம் போனா, ஒரு ஊருக்குள்ள காவல்துறை வந்தா அது ஏற்கனவே இருந்தது போல அந்த ஊரு நிலமும் இருக்காது அப்படின்னு சின்ன வயசுல சொல்லி. புரியுது. அதுதான், அதனால அனுமதி கேட்டு வரணும் அப்படின்னு. இவர் ஓடி ஒதுங்கிறது இல்லையா? 136 வழக்கு அண்ணன் குரு மேல, 100க்கும் மேற்பட்ட முறை என்று சொல்கிறார்கள். எத்தனை முறை அது இருக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தேசிய பாதுகாப்பு சட்டம் அத்தனை முறை பாய்ந்தது, குண்டாஸ் அத்தனை முறை பாய்ந்தது. ஜெயலலிதா அவர்கள் மிக கடுமையாக அவரை வந்து எப்படியா இருந்தாலும் சிறையில் வச்சு முடக்க முயற்சி பண்ணாங்க. ஏன்னா ஜெயலலிதா அவர்களால் விலை பேசப்பட்டார், இவர் விலை போகவில்லை. இதெல்லாம் இருக்குல்ல அரசியல்ல. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சமூக அநீதிக்கு எதிரான ஒரு திரைப்படம். இதுல வசனங்கள் வந்து வீரமான வசனங்கள், நகைச்சுவையான வசனங்கள், இதில் எப்படி ரெண்டும் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது? நகைச்சுவை பொதுவாக உண்மையிலே அது கடிமான, நெருப்புல இருந்தாலும் நெருப்புல நின்றுட்டு அது அது அந்த அந்த கதாபாத்திர உருவம், அவர் சொல்லிட்டார் கிங்ஸ்லி தான் இது பண்ண போறாருன்னு சொன்னோடனே நமக்கு அது தொடர்ச்சி அவரை பார்த்துருக்கிறோம்ல. அவரோட ஒரு எழுத்தாளனுடைய இது அதானே, யாரா இருந்தாலும் உள்வாங்கி அந்த உடல் மொழி அவனுடைய வெளிப்படுத்துகிற தன்மையோட நம்ம எழுதி தானே வழக்கம். அது இன்னும் எளிது. ஒரு யார் நடிகர்னு தெரிஞ்சுட்டா எழுதுவது ரொம்ப எளிதாயிரும். சரி. ஆனா எனக்கு குருநாதன் அவர்களும் அண்ணன் குரு அவர்களும் வைத்திய அவர்களும் ஒரு ஒத்த மனநிலை கொண்டவர்கள் உண்மையான வாழ்க்கையில. அதே போல படத்துல வந்து கிங்ஸ்லியை வந்து குரு அண்ணன் போலவே பேச வச்சிடவும் முடியாது. ஆமா, அந்த சவால் இருக்கு. ஆமா, அதை நான் இயக்குனருக்கே சொல்லியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அப்படி ஏங்க குரு அண்ணனும் வைத்தியம் ஒரே மாதிரி படத்து, இது கிங்ஸ்லியும் ஒரே மாதிரி பேச முடியுமா படத்துல? அது பேச முடியாதுல்ல, இவருக்கான தன்மையோட தான் பேசணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம என்ன எழுதினாலும் அவர் வாயை திறந்து தான் பேச போறாரு. நீங்க அங்க போய் அதனால அதுக்கு தன்மையோட இதுதானே எழுத்தாள. அது இல்லைன்னா நம்ம என்ன எழுத்தாள, அது பயன் இல்லை. நான் வந்து 2002லயே ஈழத்தமிழ் ஒரு படத்துல எழுதியிருக்கிறேன், 15-20 நிமிடம் வரும். அதை நான் ஒளிப்பதிவு குரல் பதிவு பண்ணும்போதெல்லாம் அண்ணன் வாகை சந்திரசேகர் உட்பட என்ன எல்லாரும் நீ இலங்கையா தம்பி, இலங்கையில் எங்கன்னு தான் கேட்டாங்க சொல்லிக் கொடுக்கும் போதே. சரி, நம்ம தான் அங்கேருந்து சின்ன வயதுல இருந்தே இது உள்வாங்கி அவர்களோட தான் இருக்கிறோம். ஈழத்தமிழர்கள் குரல் பதிவு பண்ண வந்த ஈழத்தமிழர் சொன்னாங்க, தெனாலியில எங்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்திருந்தாரு, கோமாளி தன்மை பண்ணியிருந்தாரு, கேலி செஞ்சிருந்தாரு, நீங்க தான் 98 விழுக்காடு சரியா எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னார்கள். அவங்களை வச்சு நான் சொல்லிக் கொடுப்பேன் வசனம் வேற நடிகர்களுக்கு.
ஈழத்தமிழ்ல பேசி. அதே மாதிரி குப்பத்துக்கு எழுதும் போதும் இந்த சென்னை மொழியை அப்படியே எழுதியிருந்ததுனால தான் இயக்குனர் எப்படி இவருக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு கேட்டாரு. அது போலதான் நகைச்சுவை நாயகனா இருக்கட்டும், அவர் சாகச நாயகனா இருக்கட்டும், 2 பேரும் எழுத்தாளருக்குள்ளதான் இருக்கணும். புரியுது. அதனால அது ரொம்ப எளிதா இருந்தது. நீங்க ஏற்கனவே கேட்டது போல எந்தெந்த வசனங்கள்லாம் அப்புறம் இந்த இது முழுக்க படத்தை பத்தி பேசுற ஒரு இது விவாதமா ஒரு கலந்துரையாடலாம் போயிடும். முழு நீள நேர்காணல் வந்து படத்தை பத்தின எல்லாத்தையும் சொல்ற மாதிரி ஆயிரும். இந்த நெய்வேலி போராட்டத்துல எழுதுனதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். தணிக்கை வாரியம் சொல்லி சில சொல்கள் மாத்தணும். அங்க போயிட்டு அவங்க உறுப்பினர்கள் சொல்லி ஒரு வேதத்துல என்ன சொல்லி இருக்கு தெரியுமோ, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒருத்தனை பலி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த வசனத்துல வேதத்துல என்ன சொல்லி இருக்க தெரியுமோன்னு தான் எழுதியிருந்தேன். வேதம் வேணாங்க தணிக்கை வாரியம், அப்புறம் அதை பெரியவங்கன்னு மாற்றோம். இப்படி அங்க மாத்திர இடங்கள் இருக்குல்ல, இதுலயே முக்கியமான சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தது. எங்கேயோ இருக்கிறவனுக்கு நீ மின்சாரம் கொடுக்கறதுக்காக, கரண்ட் கொடுக்கறதுக்காக தான் அங்க எழுத முடியும். கரண்ட் கொடுக்கறதுக்காக நீ எங்கேயோ இருக்கிறவன் திருநீர் பூசணுங்கிறதுக்காக இங்க இருக்கிற 10,000 தமிழர்களை எரிச்சு அந்த சாம்பல்ல இருந்து சாம்பல் அடிப்பீங்களாடான்னு எழுதியிருந்த வாசனம். நம்மளை பலி கொடுத்து இவங்க வந்து நம்மளை கொன்னு நம்மளை எரிச்சு நம்ம சாம்பல் எடுத்து அவங்க விபூதி பூசிப்பாங்களா, திருநீர் இடிப்பாங்களா. அப்ப எங்கேயோ இருக்கிறவங்க குங்குமம் செந்தூரம் இடுவதற்காக இங்க இருக்கிற தமிழரோட ரத்தத்தை அறுத்து அதுல இருந்து நீங்க நெற்றி தலகை இட்டுப்பீங்களா, இது போன்ற இதுல எழுதியிருந்தோம். அதெல்லாம் தணிக்கை வாரியா அப்படி சொன்னதுனால. ஆனா உலகத்துல எல்லா நாடும் மின்சாரம் எடுக்குது. எல்லா நாடும் வந்து மக்களோட ஏழை மக்களின் கண்ணீர்லையும் ரத்தத்திலையுமா எடுக்குது? இல்ல. மின்சாரம் எங்க இருந்து எடுக்கலாம்? காற்றுல இருந்து எடுக்கலாம், நீர்ல இருந்து எடுக்கலாம், குப்பையில இருந்தே எடுக்கிறான். நீ ஏன்டா எல்லாத்தையும் விட்டு இங்க வந்தே எடுக்கணும்னு இருக்கிற? ஏன் மண்டையே ஏன் நோன்ற? உங்களுக்கு உலகத்துல தொழில் செய்யறதுக்கு எல்லாம் எங்கெங்கயோ இடம் இருக்கு. நாங்க வாழ்றதுக்கு ஒரே நிலம் தமிழ்நாடு தான் இப்போதைக்கு இருக்கு. அதை எதுக்கு வர? நீ எனக்கு வந்து நான் இதை விட்டு கொடுத்தா எனக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன், அந்த நாட்டுல இடம் வாங்கி தரேன், அந்த நாட்டிலேயே போய் செய்யடா அப்படின்ற வசனம் இருக்குல்ல. இப்ப எழுத்துக்காட்டுக்கு திருப்பூர் பண்ணுவோம். எல்லா நாடுகளும் திருப்பூர்ல வந்து பனியன் தயாரிக்குது, ஜீன்ஸ் தயாரிக்குது, பெருமை இந்த பிக்காலி பையில இருக்கு. ஏன்டா அங்கேருந்து உனக்கு அந்த எந்திரத்தை அவன் தான் அனுப்புறான். வெளிநாட்டுல இருந்து தான் எந்திரம் வருது. எதுக்கு? டை அடிக்கிறதுக்கு. அதை வந்து ரொம்ப காலமா மிக பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது ஒரு தொழில் வாய்ப்பு தான், நம்ம இல்லைன்னு மறுக்கல. என்ன எங்கேருந்து வருது உனக்கு எல்லாம்? நீ எல்லாத்தையும் எங்க ஏற்றுமதி செய்யற? அயல்நாடுகளுக்கு போகுது. நீ தயாரிக்கிற டிஷர்ட் ஜீன்ஸ் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போகுது. அந்த அந்த பெரிய பெரிய ஸ்பின்னிங் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த பின்னலாடை கருவிகள், பின்னலாடை இயந்திரங்கள் எல்லாம் எவன் அனுப்புறான்? அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் இவனுக்கு அனுப்புது. வெளிநாட்டு நிறுவனங்கள் அந்த பின்னலாடை இயந்திரத்தை தயாரிக்க முடியுது. அவனால இந்த கேவலம் இந்த 250 ரூபா 150 ரூபா 500 ரூபா டிஷர்ட் தயாரிக்க முடியாத? அதானே அந்த கேள்வி இல்லாம மொத்த பேரும் போய் திருப்பூர்ல இந்த தொழில குவிஞ்சான். அப்புறம் எப்போ இதை வந்து பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த பண மதிப்பு நீக்கம் தான். அப்போதான் எல்லாரும் விட்டுட்டு எல்லாரும் சூரத்துக்கு ஓடனான்னு வச்சுங்க. அது தனி பேசுவோம். நம்ம திருப்பூர்ல தயாரிக்கப்படுற ஆடைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. இதுல என்னடா பெருமை? அவனுக்கு ஒரு அறிவு இருக்கு. என்ன அறிவு? தன் நிலத்தின் நீர்வளத்தை மண் வளத்தை காக்க வேண்டும். அப்ப இந்த சாயம், இந்த துணி, இந்த கர்மாந்திரத்தை அவன் உள்நாட்டுல தயாரிச்சா அவனுடைய நீர்வளம், மண்வளம், மலைவளம், மழைவளம் எல்லாம் பாதிக்கப்படும். அப்போ ஒரு இளிச்சவாய கும்பல் இந்தியாவில் இருக்குது. அந்த இந்தியாவில் இருக்கிறதுல இன்னும் மிக மிக இளிச்சவாய கும்பல் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுல இன்னும் மிக மிக மோசமா தன்னலம் நிறைந்த சுயநலம் நிறைந்த ஒரு கும்பல் கோயம்புத்தூர்ல இருக்குது, கொங்கு பகுதியில் இருக்குது. அவன்கிட்ட கொண்டு போய் தலையில கட்டுவோம் அப்படின்னு இயந்திரங்களை, பின்னலாடை தொழில்நுட்பத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க இறக்குமதி பண்ணிட்டு நொய்யலாற்றை சாக்கடையாக மாற்றிவிட்டார். நொய்யலாறு மற்றும் அங்க இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் மனிதன் குடிப்பதற்கு, வாழ்வதற்கு எதற்கும் பயன்படாத ஒரு மிக கொடுமையான அந்த மண்ணே. இப்ப நெய்வேலி பகுதியில் நம்ம சுட்டி காட்டினது போல நுரையீரல் நோய், தொற்று நோய், புற்றுநோய், கல்லீரல் பாதிப்பு எல்லாம் ஏன் இருக்கு? அங்க நெய்வேலி பகுதியில் கிடைக்கிற, அந்த பகுதியில் கிடைக்கிற இந்த அனல் மின் நிலையத்தால நீர்ல கரிநீரோடையாக மாறி சாம்பல் ஏரியாக மாறி இருக்கிறதுனால அங்க 250 மடங்கு, உங்களுக்கு தெரியும், 250 மடங்கு பாதரசமும் செலினியமும் அந்த தண்ணீர்ல கலந்துருக்கிறதுனால அத்தனை நோய். அண்ணன் குரு அவர்களே புரையீரல் நோயால பாதிக்கப்பட்டு தான் இறந்தார். இப்பவும் அண்மையில நமக்கு நெருக்கமான நண்பர்கள் உட்பட பல பேருக்கு அங்க அந்த பகுதிகளில் இந்த நோய் பாதிப்பு இருக்கு. குறிஞ்சிப்பாடி, கடலூர், வடலூர், பண்ருட்டி இந்த பகுதியில் சேத்தியாத்த பகுதியில் பக்கம் போனீங்கன்னா டயாலிசிஸ் எனப்படுகிற குருதி சுத்திகரிப்பு நிலையங்கள் அதிகம். ஏன்னா இந்த கடுமையான இந்த நிலக்கரியால, அந்த நிலத்தால, அந்த லிக்னைட் கார்பரேஷனால ஏற்பட்ட நோய். அது போல நொய்யல் பகுதிகளில் புற்றுநோய் அதிகம், மலட்டுத்தன்மை அதிகம், அதுவும் கர்ப்பப்பை புற்றுநோய் மிக அதிகம். பெண்கள் கொடுமையா உருக்குலைந்து காச நோய் வந்தது போல
முதுகெலும்புல தண்டுவடம் என்று சொல்லுவாங்க, அந்த மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்த புற்றுநோயால் உருகி நின்ன அவங்களெல்லாம் பார்த்தா அவ்வளவு கொடுமையாக இருக்கும். இது இந்த சாயப்பட்டறைகளால், இந்த பின்னலாடை, இந்த ஆயத்த ஆடை தயாரிப்புகளால் அந்த மண்ணே அப்படி மாறிச்சு. புரியுது. பனைமரம், தென்னை மரம் எல்லாம் மொட்டை மொட்டையாக நிற்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பல்லடம் போன்ற பகுதிகளில். புரியுது. இது எதுக்கு சொல்ல வந்தோம்? இந்த நிலையை இந்த நிலத்தில் திட்டமிட்டு உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? இந்த நொயலாரை போல இங்கே ஜெயங்கொண்ட பகுதியில் இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வந்து ஜெயங்கொண்ட பகுதியில் நிலத்தை ஆக்கிரமிக்க வரும்போது, கையகப்படுத்த வரும்போது, அண்ணன் குரு அவர்கள் தான் அதை கடுமையாக எதிர்த்து தடுத்து நிறுத்தி மத்திய அரசுடைய போராடி அதை தடுத்து நிறுத்தி இன்னைக்கும் ஜெயங்கொண்ட பகுதியில் ஜேஎல்சிக்காக நிலத்தை எடுக்க முடியாமல் அது கைவிடப்பட்டதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அண்ணன் குரு அவர்கள் தான். இல்லை உங்களுக்கு தெரியும், மற்ற அமைப்பு வச்சிருக்கிற அரசியல் சேர்ந்தவர்கள் எல்லாம் நெய்வேலியில எல்லாரும் பணம் வாங்கிட்டான். அந்த என்எல்சியில் பணம் வாங்காத ஆளே கிடையாது. குரு அவர்கள் பணம் வாங்கியிருந்தா அவர் நிலையம் எப்படியா இருக்க போகுது? அது சரி. இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரி அநீதிக்கு எதிரான போராடுகிற ஒரு கதாநாயகனை குறித்து ஒரு திரைப்படம் வசனம் எழுதுகிற போது அது வந்து வெகு மக்களுக்கு புரியாத, அவங்களுக்கு போர் அடிக்கிற ஒரு கடினமான வசனங்களாக தான் அது இருக்கும். ஆனால் வந்து படையாண்ட மாவீரன் படத்தை வந்து எளிய மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு எளிமையாக இருக்குது. இது எப்படி நீங்கள் அதை வடிவமைச்சிங்க? அது நம்ம மக்கள் மொழியில் தான் பேசணும். அப்புறம் நம்ம பொதுவாகவே அது பெரும்பாலும் சிறு வயதுலேருந்து ஒரு 6 வயதுலேருந்து நான் பெருமையான மக்கள் கூட்டத்தோடய வளர்ந்தவன். நான் அப்பா அரசியல் பின்புலம், அவர் அமைப்பு வச்சிருந்தது, நான் பொதுநல கமிட்டின்னு இப்படி பொதுவாக வாழ்க்கையிலேயே இருந்தது. அப்பா வாழ்க்கை அப்படி தான் போச்சு. அப்புறம் கும்பலுக்கு சிறு வயதுலேருந்தே நம்ம பகுதியில் நடந்த அது அரசியல் சார்ந்த அரசியலில் சிறு வயதுலேருந்து ஈடுபாடு இருந்ததுனால போராட்டங்கள் எல்லாத்துலேயும் எப்போ 12-13 வயசுலேருந்து நமக்கெல்லாம் 12 வயசு அப்போ ஈழ போராட்டங்கள்லாம் இருக்கும்போது அப்போலேருந்தே களத்தில் இருந்ததுனால மக்களை சந்திப்பது தான் நம்ம வாழ்க்கை முறையாக மாறி போச்சு. புரியுது. அதனால மக்களை உள்வாங்குவது, மனிதர்களை பார்ப்பது, பறவை ஆங்கிலத்தில் சொன்னால் பேர்ட் வாட்சிங் என்று சொல்லுவாங்க. பறவையை பார்ப்பது அப்படின்னு இருக்குல்ல, இயற்கையை பார்ப்பது அப்படின்னு அவதானிப்பது என்பது இருக்குல்ல, அது போல மனிதர்களை அவதானிப்பது நமக்கு வந்து எளிதாக விட்டது. யார் பேசினாலும் அவருடைய மொழி எனக்கு வந்துடும். அதை எழுதும்போது சரியான இடத்துல புகுத்திடுவேன். புரியுது. சந்தனக்காடு எழுதும்போது இங்கே இருக்கிற தம்பியை வந்து பொதுவாக மனசு தங்க பண்ண இயக்குனர், அப்போ வந்து உதவி இயக்குனர் தளபதி பிரபு அவர்கள் கேட்டார். அவர் தர்மபுரி தான். ஆனால் எங்கள் பகுதி மொழி உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சு? நீங்கள் தர்மபுரி ஆனால் முதல்ல கேட்டார். இல்லை தம்பி, அப்போ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? கூடவே கூட்டிகிட்டே தெரிஞ்சோம்ல தம்பி மக்களை, அவங்க கூட தானே இருந்த எழுதுறதுக்கு முன்னாடி. அதை கேட்டு எங்க என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சுன்னு நம்ம சொன்னோம்னா கொஞ்ச நேரம் கரிமிச்சிம்மா. இப்படி இவ்வளவு சின்ன சின்ன நுட்பமான வேறுபாடுகள் இருக்குல்ல. இது போல ஆனால் நீங்க எதை சொல்வதா இருந்தாலும் அவருக்கு போய் மக்களுக்கு அவனுக்கு பிடித்த மொழியில அவனுக்கு போய் சேர்க்கிற மொழியில தான் பேசணும். அப்படிதான் பேசணும். அது இல்லைன்னா அந்நியப்பட்டு போயிடும். இப்ப இந்த குரு அண்ணனோட அந்த கதாபாத்திரத்தை வலிமை பெற செய்யறதுக்கு துணை கதாபாத்திரங்களை எப்படி வசனங்களால் எப்படி கட்டமைச்சிங்க? நம்ம காட்சியவே ஏன்னா இப்ப எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லா படங்கள்லையும் கதாநாயகன் மட்டும்தான் பஞ்சு டைலாக் பேசிட்டு இதுல எல்லாருமே மிகச்சரியா வந்து பொருத்தமா பேசுறாங்க. இது முக்கியமான கேள்வி. இது வந்து திரைப்படத்துக்கே ஒரு இலக்கணமான குறித்த கேள்வி தான் நீங்க கேட்டீங்க. நிறைய படங்கள் அது பார்க்க முடியும். நீங்க நடிப்புலயே கூட இந்த சிக்கலை பார்க்க முடியும். ஒரு இயக்குனரே தானே நடிப்பு சொல்லி கொடுத்தா படத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரியே நடிச்சிருப்பாங்க. ஏன்னா காரணம் அது இயக்குனர் பிழைதான். நீங்க உங்களை நடிக்க வச்சா, உங்களை நடிக்க விட்டு உங்களிடம் இருக்கிற ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து இது போதும், இது வேண்டாம், இது வேணும்னு சொல்ற அளவுக்கான அந்த ஒரு இருக்கு இல்லையா நடிப்பு தேர்வு. அது போலதான் வசனம் சொல்லி கொடுப்பதுன்னு இருக்குது. ஒரே மாதிரி சொல்லி கொடுக்குற இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவன் குரலே தான் ஒழிக்கும் படத்துல. இது எழுதுறவன்ட்டே இருக்குது. குறிப்பிட்ட சில பேர் மிக முக்கிய பிரபல வசனகர்த்தாலாம் நம்ம பாக்குறோம். அந்த கதாபாத்திரம் மிக சாதாரணமா இருந்தாலும் அது கூட ஒரு புத்திசாலித்தனம் படத்துல வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எழுதுறவன் பிரச்சனை. இவனோட புத்திசாலித்தனத்தை எல்லா கதாபாத்திரத்தையும் சொல்லிட்டே இருப்பான். அது இருக்கக்கூடாது. ஒருத்தர் தத்தியா இருந்தா தத்தியா, பாக்யராஜ் சார் தான் அதுல சிறந்தவர். அதே மாதிரி ரஜினி மிக முக்கியமா, ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள்ல அவர் எப்படி இருப்பார் பாருங்க, ரொம்ப இயல்பா, ரொம்ப சாதாரணமா, பேராசிரியரா இருந்தாலும் அதுல ஒரு பித்துக்குளித்தனம் இருக்கும் அவருக்கு. புரியுது. அந்த வேறுபாடு இருக்குல்ல, நுட்பமான கதாபாத்திர வடிவமைப்பு மிக முக்கியமானது. அதுல இந்த மாதிரியான இவருக்கு இந்த அளவுல எழுதலாம், இவருக்கு இதை எழுதலாம். சில பேருக்கு இந்த ஸ்லாங்னு சொல்லுவோம் இல்லையா, வட்டார மொழியை இவருக்கு இதை மாத்திருவோம், இவருக்கு இதை வச்சுப்போம். இப்போ அங்கேருந்து வந்தாரு, இன்னும் சொல்லப்போனா மதுரையிலேருந்து வந்த அண்ணன் இளவரசி அவர்களுக்கு மதுரை மொழி எழுதியிருக்கிறேன். இந்த ராம்குமார் என்பவர் அந்த காவல்துறை அதிகாரி தெற்கத்தி சீமையிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து வந்ததுனால நான் எழுதும் போதே தெற்கத்தி சீமை எல்லாம் எழுதியிருக்கிறேன். ஆனால் அது அவருக்கு வரல, டப்பிங் பேசுகிற ஒரு சரியா அவங்க வாங்கலன்னு நினைக்கிறேன்.
உண்மையிலேயே தெற்கத்தி சீமையில் என்ன பேசுவான், திருநெல்வேலி சீமையில் என்ன பேசுவான், அங்கேருந்து அது பிரேம்குமார் என்ற ஒரு காவல் அதிகாரி தான். அவர் யாருன்னா சீவல பெரியபாண்டியை என்கவுண்டர் பண்ண அதிகாரி தான். இவருக்கு அண்ணன் குருவுக்காக அனுப்பப்பட்டிருந்தார். என்கவுண்டர் இது உண்மையா நடந்ததில்ல. அவர் கட்டுப்பாடுகள் அவர் கடுமையான அதிகாரி சீவல பெரியபாண்டியை கொண்டுட்டதுனால சீவல பெரியபாண்டியும் சூழ்ச்சியால தான் வீழ்த்தப்பட்டாரு. புரியுது. அதனால அவரை தான் நம்ம ராம்குமார் வச்சிருந்தோம்னு வச்சுங்க. அதனால அவருக்கு அந்த மொழியை எழுதணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறேன். இது போல வசனம் மட்டுமல்ல, ஒரு காட்சி நம்ம ஒன்லைன் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம், நம்ம காட்சி வரிசையில் கொடுப்பாங்க இல்லையா, கதை அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதில் இல்லாத காட்சிகள், அப்போ அதை மெருகட்டுவதான ஒரு எழுத்தாளரின் கடமையை வசனகர்த்தாவுக்கு அதில் வேலை இருக்குல்ல. இல்லை அப்படின்னாலும் இந்த காட்சி இப்படி இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நிழல் ரவி காட்சி. அந்த நிழல் ரவி அவரை பற்றி சொல்றது, அவ யாரு தெரியுமில்ல, அவ இஸ் நாட் எ கிரிமினல், இஸ் நாட் எ அக்யூஸ்ட், இஸ் நாட் அன் அக்யூஸ்ட், இஸ் நாட் எ கிரிமினல், இஸ் எ லீடர் அப்படின்ற அந்த அவர் ஐஜி போட்டு, அப்போ இதை ஐஜி நிழல்ரவி சார் மாதிரி என்ன கேஜிஎஃப்ல அவர் சிறப்பாக பிரமாதமாக முதல்ல பார்க்குற ஒன்றில் பேசியிருந்தார், அது போல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காட்சியும், குரு வந்துட்டு போனார் சார்னு ஒரு காவல் நிலைய காட்சி இருக்கும், காவல் நிலையத்தை அடிச்சு நொறுக்கின காட்சியில் அதில் 5-6 போலீஸ்காரனும் அடிபட்டு கீழே நொறுங்கி கிடப்பான். ஒவ்வொருத்தனும் என்னையா எஸ்பி அங்கேருந்து இறங்கி அங்கே எந்த போலீஸ் ஸ்டேஷனை காணும் அப்படின்னா அண்ணன் இளவரசி சொல்லுவாங்க, குரு வந்துட்டு போனார் சார், அவ்வளவுதான். அவர் அது அத்தனை அர்த்தங்கள் உள்ளடக்கியது. அங்க போனா ஒருத்தர் நொறுங்கி கீழே கிடப்பான் ஒரு போலீஸ்காரர். சரி, அவர் என்னையாச்சே அப்படின்னா குரு வந்துட்டு போனார் சார் அப்படின்னு. இப்படி அதுல இன்ஸ்பெக்டர் மொத்தமா கீழே ஓட்டுக்கு கீழே கிடப்பாரு. அவரை பிடிச்சி தூக்குனா அவன் மூஞ்செல்லாம் வீங்கி கோணையா இருக்கும். அவன் பேரு ஞானம். ஏன்னா அந்த ஞானத்துக்கு வாய் கோணையான பிறகு அவர் கேட்பாரு, என்னையா என்ன அப்படின்னா குரு வந்துட்டு போனாரு சார் அப்படின்னா. இதெல்லாம் காட்சி வசனமாக எழுதும் போது அந்த காட்சியை உருவாக்குறேன். புரியுது. ஏன்னா ஒரு சுவாரஸ்யம் ஆக்கணும்ல, ஒரு காட்சியை எப்படி சுவாரஸ்யப்படுத்துறது அப்படின்னா அந்த வாய்ப்பை, அந்த சுதந்திரத்தை இயக்குனர் கொடுத்துருக்கிறாரு. இது போல வேற வேற கதாபாத்திரங்கள் வேற வேற தன்மையில எல்லாரும் ஒரே மீட்டர்ல இருக்கக்கூடாது. குரு அன்பா குரு, வைத்தியனா வைத்திக்கு வேற ஆள் போட்டிருந்தா வேற மாதிரி எழுதிருப்போம். கிங்ஸ்லியை போட்ட பிறகு அவருக்கான சரண்யா பண்ணணும் நம்ம என்னவா பேசுவாங்க, அவங்களுக்கு நான் எழுதின ஸ்லாங்லாம் பல இடத்துல புரியல. நான் எழுதி கொடுத்ததோட நான் படப்பிடிப்புக்கு போக முடியல, வேற படம் இருந்ததுனால. அப்ப அவங்க இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு அடிப்பாங்க, இணை இயக்குனர் அடிப்பாரு, சார் இவங்க இது பேச முடியல சார், அவங்களுக்கு மொளகான்னு சொல்ல மாட்டாங்க அந்த பதில, மொளா பட்டமொளா அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அது தவறாக போய் சேர்ந்துருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியாம நான் பேச முடியும், எப்படி பேசுறது, அப்ப நான் சொல்லவும் போடல. இப்படியான ரொம்ப நுட்பமா ஆது பார்த்து அந்த பகுதியில் இருக்கிற நடுநாட்டு மொழின்னு இருக்குல்ல, அந்த சொல்களையும் சேர்த்து கடத்துக்கு அப்படின்ட்டு அது நிறைய அற்புதமா பண்ணிட்டாங்க. மிக அற்புதமா அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி அதுல நடிப்புலயே எனக்கு பிடிச்சது நிறையனோட நடிப்பு. இன்னும் அந்த சூழா அங்கேதான் சொல்லியிருக்கு, ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு ஒன்று சொல்லுவார் உலகத்துல. அவன் தம்பி போய் சின்ன பையன் தமிழ் கௌதமன் போய் பேசும்போது, கோபமா பேசும்போது, ஒழுங்கா எங்காச்சும் ஓடி போய் பொழைச்சுக்க, ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன், உங்க அப்பனை குத்துன சூளம் இன்னும் அங்கதான்டா சொல்லி இருக்கு அப்படின்னு. அது போன்ற அதுதான் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன அளவோ அதுல எழுதணும், அதுதான் சரியான. இப்ப இதுல இயக்குனரே அந்த புரோட்டகனிஸ்டா நடிச்சிருக்காரு. ஆமா, ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமாக தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிறார். அது குறித்து சொல்லுங்களேன். அதான் இயக்குனருக்கு அவர் நடிக்கணும் அப்படிங்கிறத அவர் முதலே நடிக்க வந்தவர் தான் சினிமாவுக்கு. அது எனக்கு நீண்ட காலமாகவே தெரியும். பாலு ஆனந்தர் அவர்கிட்ட போய் நடிக்க வாய்ப்பு கேட்கும் போது தான் அவர் நகைச்சுவாக குறிப்பிடுவார் இயக்குனர். அப்போல்லாம் இவர் கொஞ்சம் எப்பவுமே அந்த கட்டு செட்டாக இருப்பார்ல, ஒரு ஜிம் பாய் போல. அப்போ இவ்வளவு ஒல்லியாதான் மீடியமா இருந்தாலும் கூட அது உடல் ஒரு திண்மையோட கட்டா இருந்தாரு. அப்ப அந்த வந்தகத்துப்பவே நடிக்க வந்தப்பவே ஊர்ல இருக்கிறவங்களாம் எல்லாரையும் அப்படித்தானே கிளப்பிடுவான். என்னையும் அப்படித்தான் அனுப்பிவிட்டாங்க. எதுக்கு நடிக்கல சினிமா. நாங்க பள்ளிக்கூடத்துல நடிக்கும் போது என்னுடைய வகுப்பு தோழர்கள்லாம் ஒருத்தன் ஃபைட் மாஸ்டர் ஆகணும், ஒருத்தன் மியூசிக் டைரக்டர் ஆகணும், ஒருத்தன் ஒளிப்பதிவாளர் ஆகணும், நான் டைரக்டர் ஆகணும், ரைட்டர் ஆகணும் அப்படின்றத நான் ஒருத்தன் தான் வந்தேன். அது போல அவரை படிக்கும்போது நீ விஜயகாந்த் மாதிரி இருக்கேன், நீ நடிக்க போ அப்படின்னு சும்மா இல்லாம கொம்பு சீவிட்டு கிளப்பி விட்டாங்க. நடிக்க வந்துட்டாரு. எஸ்வி சேகர் ஐயா வி சேகர் அவர்கள் தான் அவர் படத்துல நடிக்க வச்சாரு. விரலுக்கு தவிக்கமா அல்லது நீங்களும் ஹீரோ தான் இல்லை. அதுக்கு முன்னாடி பாலு ஆனந்த் அவர்கள்ட்ட நடிக்க வாய்ப்பு கேட்ட போன போது அவருக்கு தண்ணி தூக்கிறதுக்கு ஆள் இல்லை. இவன் சரியா இருக்கான், உருட்டை கட்டையாரா இருக்கான், இவன் நான் 10 கூட ஒரு நாளைக்கு தூக்குவான்னு சொல்லிட்டு, டேய் நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் நீ ஏன் நடிக்கிறது, இவரை பிடிச்சி இப்படி இழுத்து விட்டாரு அவரு. அதனால அவர் நடிக்க வந்தவர். அது ஒரு காலமும் அவரு மறைக்கிறதும் இல்லை. அதனால இந்த கதாபாத்திரத்துக்கு அப்புறம் நடிகர்கள், அப்புறம் பொதுவாகவே வேற துறை சார்ந்த நிபுணர்கள் அல்லது தொழில்நுட்ப கலைஞர்களை கேட்க போனாலே
அல்லது துணை நடிகர் கதாபாத்திரத்துக்கு கேட்க போன போது கூட நாங்கள் சாதி படத்தில் நடிக்கிறது இல்லை, இவங்க ஒரு முற்போக்கே ஒரு நோய், இது முற்போக்குன்னு நினைச்சுக்கிறான், அவனை தன்னை பெரிய முற்போக்குவாதியா நினைச்சுக்கிறான் சில பேர். அந்த கொடுமை இருக்குல்ல, அந்த போலித்தனம் இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமையானது. முதல்ல நீ கதை கேளு, அல்லது இந்த படம் என்னவா வரப்போகுதுன்னு தெரியாமலே குரு அப்படின்னோடனே அதுதான் காரணம். இந்த பொது புத்தியில இவர்கள் இந்த வலைவலிகள் பத்திரிகையாளர்கள் இவர்கள்லாம் திணிக்கிறதுனால அவங்க என்ன நினைச்சுறாங்க, சாதி படம்னு மருத்துவர்கள். இப்பவும் திரையரங்குகளுக்கு வெகுமக்கள் நிறைய பேர் போகாம இருக்கிறதுக்கு அதே காரணம். இந்த இணையதளங்களோட ஆமா, இந்த வாடகை வாய்களோட இந்த பரப்புரை ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு தடையா கூட இருக்கோ அப்படிங்கிற மாதிரி. இல்ல, திரையிட்ட இடங்கள்லாம் வெற்றி, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. திரையிடுவதில் தடைகள் இருக்குன்னா அது காடு வெட்டி குரு அண்ணன் படம் அல்லது இந்த சமூகம் சார்ந்த படங்கிறதுக்காக கூட இல்லை. இந்த படத்துல இவர் நீங்க சொன்னது போல இயக்குனர் நடிச்சிருக்கிறாரு, அவர் நடிகரா பொதுமுக கணக்குல தான் வராரு, மகிழ்ச்சி நடிச்சிருந்தாலும் கூட வணிக அடிப்படையில் திரையரங்குகள் பத்தி தான் உங்களுக்கு தெரியும். அதனால 150 திரையரங்குகள்னா அதுல ஒரு காட்சி 2 காட்சி, எது முக்கியமாக சொல்லப்படுகிற வடமாவட்டங்கள்லயே சிதம்பரத்துல ஒரு காட்சி, புவனகிரில 2 காட்சி இப்படி கொடுத்துருக்காங்க. அதனால மக்கள் போறது, மக்கள் அப்புறம் செய்தி இன்னைக்குதான் எங்க கும்பகோணத்துல இன்னைக்குதான் வெளியா இருக்குது. அப்பயுமே போய் சேராமலே வந்திருக்கிறான் காலை காட்சிக்கு. புரியுது. செய்தி போகல நிறைய பேருக்கு, அவங்களே சொல்றாங்க, யாருக்கும் தெரியல அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு காலையில முதல் காட்சிக்கு வந்துட்டாங்க. அது 4 காட்சி அந்த தேட்டர்ல தான் போட்டுருங்க, திரையரங்கத்துல தான் போட்டுருக்காங்க, மத்ததெல்லாம் ஒரு காட்சி அப்படி சொல்லிட்டு அது அங்க இருக்கிறவர்கள் சொல்லி போட்டதுனால இந்த சிக்கல்னால அப்படி போகலையே தவிர எந்த திரையரங்கள் படம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரே திருவிழா கொண்டாட்டம் தான். அது அண்ணன் குரு அவர்கள் மீதான அந்த பேரன்பு, அவர் தன் மக்களுக்கு செய்தது, தன் மக்களை நேசித்தது, எல்லாருக்கும் அவ்வளவு நெருக்கமா இருந்தார். அதனால துணை நடிகர்கள் என்று சொல்லப்பட்டவர் கூட இதை சாதி படமா நாங்க வரமாட்டேன்னு சொன்னாங்க, நடிக்க வரமாட்டேன்னு சொன்னாங்க. அப்படி என்ற இடத்துல அப்ப நாயகனா தானே நடிக்கிற தேர்வு ஏற்கனவே இவருக்கு இருந்தது. அப்ப அதுதான் வாய்ப்பாகவும் இருந்தது, வேற வழியும் இல்லை. நோ அதர் ஆப்ஷன் என்று சொல்வார்கள்ல, நோ அதர் வே அப்படின்னு சொல்வார்கள்ல. போய் காலம்தான் போகும், யார்கிட்ட கேட்டுட்டு திரும்பி இந்த முடிவை தான் எடுக்கணும். அதை முதல்ல அந்த முடிவு எடுத்துறது ஒன்றும் தவறு இல்லைல்ல. இந்த படம் ஒரு சாதிய திரைப்படம் அப்படிங்கிறத மடைமாற்றி இது தமிழர்களுக்கான ஒரு ஓரிமையை பற்றி பேசுகிற ஒரு திரைப்படம் அப்படின்னு மாற்றியது வசனம் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? நான் நம்பல, மக்கள் நம்புறாங்க. நான் மட்டும் நம்பல, நான் நம்பலன்னு நான் மட்டும் நம்பல. நான் படத்தை தமிழ் தேசிய படமாக மாற்றியதில் என்னுடைய பங்கு இருக்கிறது. எனக்கு அது ஒரு தனிப்பட்ட மெனக்கெட்டு நான் செய்யல, என் இயல்பே அதுதான். என்னை நீங்க ஒரு கவிதை எழுத சொன்னாலும் அப்படிதான் வரும். சரி. என்னை ஒரு 10 வரி எழுதி கேட்டாலும் அப்படிதான் வரும். சரி. என்னை சும்மா பேசுற சொன்னாலும் அப்படிதான் வரும். இப்போ நான் உங்க நேர்காணலுக்கு வரும்போது எதை பத்தி பேச போறேன்னு தெரியாம தான் வந்தேன். சரி. நான் பேசுறதுல என்ன வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, அதுபோலதான் இப்படிதான் என்னுடைய எழுத்து. அப்படிதான் அந்த படத்துக்கு அந்த படத்தை அப்புறம் அது தொழில் தேர்வு அல்ல எனக்கு, அதுதான் என் வாழ்க்கை, அதுதான் எனக்கு உண்மையான என்னுடைய நெறிமுறை, வாழ்க்கை நெறிமுறையா நம்ம வச்சிருக்கிறதுனால அது தன்னை மீறி தூக்கத்திலையும் அப்படிதான் வெளிப்படும். அதனால அந்த படம் இது சாதிய படமா எடுக்கணும்ன்றது யாருக்குமே நோக்கம் இல்லை உண்மையிலே. அது இயக்குனருக்கு அந்த நோக்கம் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் அது எப்படி, ஏன்னா அவர் சாதியவாதியாகவும் வாழலையே. புரியுது. அவர் மாமல்லபுரம் கூட்டத்துல பேசினாரு அப்படின்னா அது ஒண்ணா? நான் கேட்கிறேன், தலைவின்னு ஒரு ஜெயலலிதாவை பத்தி படம் எடுத்தாங்க, ஜெயலலிதாவின் எல்லா பக்கத்தையும் எடுத்து காட்டிட்டாங்களா? இல்ல. இருவர்னு ஒண்ணு எடுத்தாரு, அது பயோபிக்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இவங்களை பத்தி எடுக்கிறேன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் நான் எடுத்து காட்டவா? எம்ஜிஆர் பத்தி ஒரு படத்தை நான் எடுக்கவா உண்மையா? இல்ல கருணாநிதி பத்தி உண்மையா படம் எடுக்கவா? நான் ஏற்கனவே கூட பேசியிருக்கிறேன், ஆபாசம் வன்முறை இது 2ஐயும் தவிர்த்துட்டு அது மட்டும் வச்சுங்கப்பா நீங்க இதுக்கு தணிக்கைக்கு. அது இல்லாம எங்களை படம் எடுக்க விடுங்க, உங்களெல்லாம் ஊருக்கே சொந்த எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேயே அனுப்பிடுறேன்னு நான் பேசுறது உண்டு. அதான் இல்லையா? இங்க தணிக்கைன்னு எதுக்கு இருக்கு? இங்க இருக்கிற அரசு பத்தி இது அப்படியான சுதந்திரமான ஒரு அமைப்பாவா இருக்கு? இந்த நாட்டுல சுதந்திர நாடுன்னு சொல்லிக்கிறாங்க, இது சுதந்திர நாடா? மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால பிரசிடென்ட்டை பத்தி படம் எடுக்க முடியுது. மைக்கேல் மூர் எடுத்த அந்த 9/11 டாக்குமெண்ட்ரியில நின்று மிஸ்டர் பதில் சொல்லிட்டு போன்னு அவரால் மைக்கேல் மூரால கேட்க முடியுது. அந்த நாட்டை இவங்க ஏகாதிபத்திய நாடுன்னே சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா இது ஜனநாயக நாடுன்னு சொல்றோம். நம்மளால இங்க சொல்லிட முடியுதா எல்லாத்தையும்? அதான் சொல்றேன், ஆபாசம் வன்முறையை தவிர நீங்க தணிக்கை எதுக்கும் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து ஆட்சியில இருந்தீங்களான்னு பார்த்துருவோம். புரியுது. அது அந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யணும்ல. அப்போ அண்ணன் குரு அவர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னவா பணி செய்யணும், என்னவா மக்களை அணுகணும், மக்களுக்காக எதெல்லாம் பேசணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டியிருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்திருக்கிறார். அதனால தானே அவரால் போய் அரியலூர் மாவட்ட ஆட்சியர், பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பூட்ட முடியுது.
புரியுது இழுத்து பூட்டிட்டாரு. ஏன்னா மக்களுக்கு ஆதரவா பணி செய்யலைன்னு. புரியுது. அதே போல இன்னொரு ஊர்ல போய் அவர் வட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து இது தெரியல, நிவாரண பணி தரல, அதுவும் அரியலூர் தான். நிவாரணம் சரியா தரலன்னு கொளுத்திடுவேன், தாசில்தார் ஆபீஸே கொளுத்திடுவேன்னு சொல்ல முடியுது சட்டமன்ற உறுப்பினர். புரியுது. அதுதானே அவன் தானே சட்டமன்ற உறுப்பினர். எல்லாம் கொடுங்கப்பா பொட்டியை வாங்கி வச்சுட்டு அதுக்காக சட்டமன்ற உறுப்பினர். இந்த ஜனநாயகம் தேர்தலை தவிர வேற என்னது இங்க இருக்கு ஜனநாயகம்? அதனால அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த படத்தை மக்களுக்கான படைப்பாக மாற்றணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமா இருந்தது. படம் வெளியில வர வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. இது சாதி குரு சாதி படம் எடுக்கிறாங்க, வன்னிய கௌதமன் சாதி படம் எடுக்கிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. படம் வந்த பிறகு அது மாறிடுச்சு. இந்த திரைப்படத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பார்த்தாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த திரைப்படத்தினுடைய வசனகர்த்தா நீங்க தானே தெரியும். படம் பார்த்துட்டு அவங்க வசனங்கள் குறித்து என்ன சொன்னாங்க? வசனம் அண்ணன் படம் பார்த்ததுல எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும். அண்ணன் வசனத்தை குறிப்பிட்டு ரொம்ப தம்பி குறிப்பிட்டு ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாரு. அப்புறம் இதுல ஒரு நடைமுறை சிக்கல் வேற இருக்கு. தம்பின்றதுனால சொல்றாரோ அப்படின்னு எல்லாரும் நினைச்சுவாங்கன்ற ஒரு அவருக்கு அந்த அவர் கூட பயணிக்கிறதுனால, ஆமா அவர் கூடவே இருக்கிறதுனால அப்படி சொல்லிடுவாங்களோன்ற ஒரு எண்ணத்தோடவும் அண்ணன் அதை, ஆனா அவர் எப்பவுமே மனம் திறந்து எல்லாத்தையும் வெளிப்படையா பாராட்டுறவர் தான் அண்ணன். அண்ணன் எல்லாத்தையுமே அதை கொடுத்துருவாரு. யாருக்கு எந்த இதை கொடுக்கணுமோ அதை அவர்களுக்கு கொடுக்குற அந்த நேர்மை இருக்கு அவருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அடிப்படையில படம் அவருக்கு மிகவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் பார்க்கணும். அப்புறம் குரு அண்ணனை பத்தி அண்ணனுக்கு நல்லா தெரியும். தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துல அதை வந்து ஐயா மருத்துவர் அவர்களும் அண்ணன் திருமா அவர்களும் சேர்ந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கிய போதுலேருந்து அண்ணன் பயணிச்சாங்க. அப்போ குரு அண்ணனும் இருந்தாங்கல்ல. அப்போ குரு அண்ணனும் ஐயா மருத்துவரும் சேர்ந்து தான் இதுக்கு தலைமை பொறுப்புல வந்து அண்ணன் திருமா இருக்கணும்னு நியமிக்கிறாங்க. அப்படிதான் அண்ணன் தம்பி இருக்கட்டும் நம்ம எல்லாரும் இருந்து வேலை செய்வோம்னு சொன்னாங்கல்ல. அந்த காலத்திலேருந்து இருந்தனால அண்ணனை தனிப்பட்ட முறையில் தெரியுன்றதுனாலவும் இந்த படத்துல எல்லாம் சரியா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தம்பியோட வசனங்கள் மிக முக்கியமானது இருக்கு. நீங்க சொன்னத தமிழ் தேசிய கருத்துக்களை அப்படின்னு சொல்லி உண்மையாவே உச்சக்கட்ட காட்சியில கரிகால, ராஜராஜ, பிரபாகரன், தமிழரசன் போல ஒருத்தன் வருவான், கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்கிற ஒரு வசனத்தை நான் அண்ணன் சீமான் அவர்களை நினச்சி தான் எழுதினேன். அதை பார்த்துட்டு அண்ணன் அவங்க அண்ணனுக்கு அது சரியாக புரிஞ்சிருக்கு. அண்ணனுக்கு மட்டும் இல்லை, நாம் தமிழராக இல்லாத, தமிழ் தேசியத்தில் இல்லாத, பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட இல்லாத, வன்னியர் சமூகமாக கூட இல்லாதவர்களுக்கு இது, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இது அண்ணன் சீமானை குறிப்பிடுவது போல இருக்குங்கிறது போய் சேர்ந்துருக்கு. அப்புறம் நம்ம அதுதான் எழுத்தாளனுடையது. நாம் எழுதும்போது நமக்குள்ள ஒரு நெருப்பு அல்லது ஒரு உணர்ச்சி, ஒரு உண்மையான ஒரு ஆதங்கம் எல்லாம் இருக்குல்ல, அது அப்படியே அந்த எழுத்து அந்த பார்வையாளனுக்கு ரசிகருக்கு போய் கடந்து சேர்ந்துருச்சுனாலே அது முக்கியமான வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் எல்லாரும் எல்லா வலையொலி பத்திரிகைகள் நாளிதழ்கள் எல்லாரும் வசனங்களை குறிப்பிட்டு எழுதுறாங்க. ஆனா யாருக்கும் வசனகர்த்தா யாருன்னு தெரியல. அது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன போதும் அண்ணன் பெருமரியாதைக்குரிய கேப்டன் பிரபாகரன் போன்ற வரலாற்று படைப்புகளை செய்த அண்ணன் செல்வமணி அவர்கள் வந்து அவங்க தான் குறிப்பிட்டு சொன்ன போது தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. இதுல ஒரு வகையில நான் இயக்குனருக்கு நன்றி சொல்லணும். வசனகர்த்தா அப்படின்னு முன்னோட்டத்தில் போட்டிருந்தா கூட ஓஹோ இவர் தான் வசனங்கிறது எளிதாக போய் சேர்ந்து அது ஒரு செய்தி ஒன்றும் இருக்காது. அல்லது இந்த பத்திரிகையாளர்கள் கொடுக்குற குறிப்புகளில் கூட வசனகர்த்தான்னு போட்டிருந்தா பேர் வசனகர்த்தா பாலமுருகன் நன்றா எழுதியிருக்கான்னு விட்டுருப்பாங்க. அது வந்து கொடுத்திருந்தான். கொடுக்காம விட்டதுனால யார் வசனகர்த்தான்னு குறிப்பிட்டு சொல்லப்படாததுனால இப்ப யாரா வசனகர்த்தான்னு எல்லாரும் தேடுறாங்கிறது எனக்கு அந்த வகையில நான் இயக்குனர்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். புரியுது. ரொம்ப மகிழ்ச்சி தோழர். இந்த படையாண்ட மாவீரா படத்தினுடைய வெற்றியில உங்களுடைய வசனத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து அது நிறுவப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து திரைத்துறையில் இன்னும் பல சாதனைகளை வந்து புரியணும். எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.